கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து ஏன் பயங்கரமாக இறங்குனுச்சு, ப்ளஸ் பட்ஜெட் நெருங்கிட்டே இருக்குது. ஸோ பட்ஜெட் எடுக்கக்கூடிய என்ன முக்கியமான டிசிஷன் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இம்பாக்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ சவுத் இந்தியன் பேங்க், சென்ட்ரல் பேங்க், அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் கம்பெனி ரிசல்ட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் குருஜி. ரைட். இன்னைக்கு காலையில் குருஜி கூட லைவ் மீட்டிங் வந்து ரொம்ப நல்லா போச்சு. நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. இதே மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நீங்கள் மெம்பர் ஆகலாம். ஜாயின் பண்ணி மெம்பர் ஆகலாம். அது ஒரு வழி இருக்குது. அப்படி இல்லைனா ஒவ்வொரு வாரமும் நாங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறோம். மெம்பராக இல்லாதவங்க கூட அந்த லிங்க் மூலமாக ஜாயின் பண்ண முடியும். பட் என்ன இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கான அந்த பேஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த செஷன் அட்டன் பண்ணலாம். அண்ட் மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அவங்களுக்கு கூப்பன் கோட் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கூப்பன் கோடை போட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம நேற்று நடந்த சம்பவத்துக்கு வரலாம். ஷேர் மார்க்கெட் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி 25,000 டச் பண்ணோம் அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொன்னீங்க. பட் நேற்று என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,530 அப்படின்னு க்ளோஸ் ஆச்சு. ரைட். அதாவது 50 அது மாதிரி டச் ஆகிட்டு இறங்கிட்டு 269 பாயிண்ட் வந்து இறங்கிருச்சு. ஸோ என்ன காரணம் இது இறங்கினதுக்கு? மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ஆங்ஸைட்டி தான். அதாவது எப்படி பட்ஜெட்டில் எப்படி இருக்க போது, நெகட்டிவ்ஸ் இருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம், ஒரு கேள்விக்குறி. ஸோ அதனால கூட குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் சில ரிப்போர்ட்ஸ்லாம் வேறு வந்துச்சு. அந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸோட ஆர்டர் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இருக்காது, குறைச்சி தான் இவங்களுக்கு ஆர்டர் டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு அந்த நியூஸ் வேறு இருந்துச்சு வேறு. அண்டு ஜென்ரலாக ஸ்பீக்கிங் பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூவேஷன். ஸோ அது நம்ம சொல்லி தான் ஆகணும். எஸ்பெஷலி இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா சிவியராக ப்ரைஸ் ரைஸ் ஆகிடுது. அண்டு பார்த்திங்கன்னா 100 PEங்கிறதுலாம் ரொம்ப நார்மலாக இருக்குது. ஸோ அதனால கூட இருக்கலாம். இது ஒரு கரெக்ஷன், அது வெல்கம் கரெக்ஷன் தான் நம்ம சொல்லணும். ஸோ பட்ஜெட்டில் கூட சர்டன் டெஃபினட்டாக சில ஏரியாவில் வந்து டச் பண்ணுவாங்க அப்படின்னு பரவலாக பேசப்படுது. ஒன்று வந்து இந்த F&O செக்ஷன் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. தெர் இஸ் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு நம்ம ஊரில் வந்து ஸ்பெக்குலேஷன் ஜாஸ்தி இருக்கிறனால அதுக்கு கூட செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து ஹையராக போடலான்னு ஒரு பரவலாக பேசப்படுது. அப்புறமேலே இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அது கூட இன்க்ரீஸ் ஆகலாம் போல தெரியுது. இல்லாட்டா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர் மந்த்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம்ட்டு இந்த மாதிரி சர்டன் நெகட்டிவ் நியூஸும் கூட ஷேர் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் இந்த ரிலையன்ஸோட ரிசல்ட்ஸ் அது கூட ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது. அது கூட பார்க்கணும். சில பிக் பீப்புளோட இந்த ரிசல்ட்ஸ் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட மார்க்கெட்டை அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நேற்று மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டிமேஷன் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ரிலையன்ஸ் வந்து அவங்களுடைய ரிஃபைனரியிலேருந்து வர ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோர்காஸ்ட் இருந்தது. அண்டு அதனாலேயும் ஷேர் மார்க்கெட் குறைஞ்சிரும். அண்ட் பிகாஸ் ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனி வந்து பெரிய வெயிட்டேஜ் உண்டு இதில் நிஃப்டி 50ல். ஸோ அது குறைய ஆரம்பிச்சிருந்தா என்டையர் இதுவும் குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் பல காரணங்களை சொல்லலாம். ஏன்னா எனி கரெக்ஷன் இஸ் குட்ன்னு தான் சொல்லணும் நம்மளுடைய இந்த டைமில். நம்ம மார்க்கெட் மட்டும் கிடையாது, யூஎஸ் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. டவ் ஜோன்ஸாக இருக்கட்டும், S&P, நாஸ்டாக் எல்லாமே இறங்கியிருக்கு. 70 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் 120 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இறங்கியிருக்கு. ரைட். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஜோ பைடன் பற்றி வந்து ஒரு நியூஸ் நினைக்கிறேன். கரெக்டாக அதனால இருக்கும். ஏன்னா அவர் நேற்று மார்னிங்கே சொல்லிட்டார், அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்க போகிறேன், அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டுருக்காரு. அவருக்கு வந்து கோவிட் அட்டாக் வேறு இருக்க போல இருக்குது. ஓகே, அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து கோவிட் அட்டாக் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. பட் அவருடைய இந்த ஏஜ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது. அண்ட் மெனி செனட்டர்ஸ் வேறு, டெமோக்ராட்டிக் செனட்டர்ஸ் வேறு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவர் நிற்காமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொன்னனாலையும் இவர் வந்து ஒரு பெரிய டெசிஷன், இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுப்பார் போல் இருக்குது. அண்டு இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்கேல் வந்து டில்ட் இன் ஃபேவர்னு சொல்லலாம் வித் ட்ரம்ப். ஏற்கனவே அவர் ஒரு லீடிங்கில் இருக்கார். இப்போ வந்து ட்ரம்ப்போட ரன்னிங் மேட் பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டு, அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஆக்சுவலாக.
அண்ட் அது வந்து ஒரு குட் நியூஸ் தானே இந்தியாவுக்கு. இப்போ பாருங்கள், வேர்ல்டு ஓவர் வந்து அந்த டாப் பொசிஷனில் இந்தியன்ஸ் இருக்காங்க. எதர் இந்தியன் ஆர் இந்தியன் ஆரிஜின் பீப்புள் ஆர் சிட்டிங் தேர். அங்கே டிசிஷன் மேக்கிங் பொசிஷனில் இருக்காங்க. இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டா ஃபியூச்சர் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் உட்காந்துட்ருக்காங்க. நமக்கு யூகேயில் பார்த்தோம், நம்ம வேறு இந்தியன் ஆரிஜின் பர்சனை பிகேம் தி பிரைம் மினிஸ்டர். அதனால் ஸோ நம்ம நீங்கள் வந்து யூ வாண்ட் டு சக்சீட் இன் லைஃப் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ அப்ராட் போல இருக்கு. ஓகே, இப்போ சவுத் இந்தியன் பேங்க் அண்ட் சென்ட்ரல் பேங்குடைய ரிசல்ட்டை பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம இன்ஃபோசிஸ் பார்ப்போம். இந்த சவுத் இந்தியன் பேங்க் வந்து பர்ஃபார்மன்ஸு பெட்டர் அண்ட் பெட்டராக கொடுத்துட்ருக்காங்க. எவ்ரி குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. நாட் ஓன்லி டெபாசிட் அண்ட் அட்வான்ஸு தவிர அதர் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் லைக் ஜிஎன்பிஏ, என்என்பிஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகிட்டுருக்கு. அண்ட் அவங்களுடைய காஸ்ட் டு இன்கம் தோ ஸ்டில் வெரி ஹை, 63 அது மாதிரி இருக்குது. அது வந்து ரொம்ப ஹை. நார்மலாக 38, 42 அது மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா 100 ரூபீஸுக்கு 63 ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா இட் இஸ் நாட் அ ரைட்டு இது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது. ஈவன் கிரெடிட் காஸ்ட்டு கூட இன்னும் ஹையாக தான் இருக்குதுன்னு சொல்லுவோம். அண்டு போன தடவை இருந்த ப்ரொவிஷனோட இந்த தடவை ஜாஸ்தி போட்டிருக்காங்க ப்ரொவிஷன்ஸு. ஸோ அதனால் சில பேராமீட்டர்ஸில் நல்லா பண்ணியிருக்காங்க, சில பேராமீட்டர்ஸில் நல்லா பண்ணல. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 45% க்ரோ ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் அ ட்ரெமெண்டஸ் லீப் அப்படின்னு தான் சொல்லணும். பட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சவுத் இந்தியன் பேங்க்கை வந்து நம்ம ஒரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் பேங்கோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, தெர் இஸ் அ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்லேருந்து வெளியே வந்தாங்க. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் அண்ட் பெட்டர் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் இவங்களுடைய காஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா அகெயின் வெரி ஹை. இட் இஸ் வெரி பேட் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். இன்னும் வந்து இவங்களுடைய ஜிஎன்பிஏ அந்த இதிலலாம் இன்னும் லாட் மோர் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். பட் இட்ஸ் அ லார்ஜஸ்ட் பேங்க். இது நம்ம சவுத் இந்தியன் பேங்க் இது கம்பேர் பண்ணவே முடியாது, சச் அ லார்ஜ் பேங்க்கு. அண்டு பட் இன்னொரு பேங்க்கை நம்ம எடுத்து பேசுகிறோம் இதோட சேர்த்து. ஏற்கனவே பேசிட்டோம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பற்றி. பட் ரெண்டு பேருமே இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்லேருந்து தான் வெளியே வந்தாங்க. பட் ஆனால் இவங்க பவுன்ஸ் பேக் பண்ணது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஃபார் பெட்டர் அண்டு குயிக்காக வெளியே வந்துட்டாங்க. ஆனால் ரெண்டு பேங்க்கும் ப்ரைஸ்டு புக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டச் டூ. ஓகே, அதனால் இனிமேல் ஸ்கோப் இல்லை. இனிமேல் அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணால் தான் நம்ம திங்க் பண்ண முடியும் அண்டு ஃபர்தராக அதை ரீரேட் பண்ணுறதுக்கு. பட் சவுத் இந்தியன் பேங்க் பார்த்திங்கன்னா ப்ரைஸ்டு புக்கு பார்த்து இன்னும் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது. 0.7 அந்த மாதிரி இருக்குது. ஸ்டில் நிறைய ஸ்கோப் இருக்குது. ஜிஎன்பிஏ பார்த்திங்கன்னா 4.5 இருக்குது, விச் இஸ் வெரி ஹை, எக்ஸ்ட்ரீம்லி ஹை. அண்டு ஆனால் போன தடவை 5.2லேருந்து இப்போ குறைச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரெடீமிங் திங்கை எடுத்துக்கிட்டால் கூட. ஸோ சில குட் திங்ஸ் ஆர் தேர், சில பேட் திங்ஸ் ஆர் தேர். பட் வந்து ஆனால் ஒன் திங், அட்வான்ஸஸ் டெபாசிட் எல்லாமே க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா பேங்க்கும். அண்டு சிடி ரேஷியோ, தெர் இஸ் கிரெடிட் டு டெபாசிட் பார்த்தோம்னா இவங்க நியர் அபவுட் 75, 78 அந்த மாதிரி தான் இருக்காங்க. விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஆர்பிஐ ஸ்டிபுலேட் பண்ண நார்ம்க்கு கிட்ட தான் இருக்காங்க. அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா நல்லது. அண்டு காசா ரேஷியோ எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லா பேங்க்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இதை நம்பி அவங்க வந்து அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ண ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது அவங்க. ஏன்னா தே ரீச் த பாட்டம் லெவலுக்கு ரீச் ஆகிட்டாங்க. அண்டு இதுக்கு மேலே அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது இந்த ஏரியாவில். ஏன்னா அமங் த பேங்க்ஸ் பெரிய காம்படிஷன் இருக்குது டு கெட் டெபாசிட். அதனால் எல்லா பேங்க்கும் அந்த ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து தான் பண்ணுறாங்க. இந்த பேங்க்கும் அபவுட் 42 to 49 அந்த ரேஞ்சில் இருக்காங்க காசா ரேஷியோ. ஸோ 3 பேங்க்கையுமே நம்ம கம்பேர் பண்ணி இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கோம், கூகுள் ஷீட்டில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மெம்பர்ஸ் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஷீட்டை அக்சஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் டேட்டாவை எடுத்துக்கலாம். அப்புறமேலே இது கீழேயே நம்ம குட் பேட் அண்ட் அக்லின்னு போட்டு கொடுத்துருக்கோம். அந்த இதுலேயே பெஸ்ட் பேங்க் அமங் த 3 என்னன்னு கூட கொடுத்துருக்கு நம்ம. ஸோ அதெல்லாம் ஈஸி நம்ம வியூவர்ஸ்க்கு அண்டு மெம்பர்ஸ்க்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேங்க்கை வந்து எந்த மெட்ரிக் மூலமாக அனலைஸ் பண்ணணும், அப்புறமேலே என்னென்ன குட் பாயிண்ட்ஸ் இருக்குது, பேட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எங்கள் வியூ பாயிண்டில் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். பட் இதெல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டேன். இது வாங்குறதுக்கு முன்னாடி இதையும் ஒரு டெசிஷன் மேக்கிங் டூலாக யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான். ஓகே, அடுத்து நம்ம இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டுக்கு வரோம்.
இன்ஃபோசிஸுடைய ரெவன்யூ வந்து இப்போ 39,315 கோடின்னு கொடுத்துருக்காங்க. 5% மேலே இயர் growth இருக்குது. சீக்வென்ஷலாக 3.68% க்ரோ ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட எபிட் வந்து 8,288 கோடி, அதுவும் க்ரோ ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 6,368 கோடி, சீக்வென்ஷலாக 7,975 இருந்து ட்ராப் ஆகிருக்கு. இயர் பார்த்தோன்னா 5,945 கோடியிலிருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரைட். ப்ராஃபிட் மார்ஜின் 16.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அதாவது இவங்களோட இபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா அபவுட் 21 அண்ட் ஆட் இருக்குது. 21 அண்ட் ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதில் பெஸ்ட் திங் என்னென்னா இவங்களோட கைடன்ஸ் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 to 2 தான் போன தடவை கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து 3 to 4ன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு டாப் மேனேஜ்மெண்ட் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்படின்னா க்ரீன் ஷூட்ஸ் இருக்குது அப்படின்னு யூஎஸில் சொல்லுவாங்க. டிஸ்கிரிஷ்னரி ஸ்பெண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. அதனால் இன்னொரு 2 குவார்ட்டரில் நம்ம ஈவன் பெட்டர் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் ஃப்ரம் ஐடி கம்பெனிஸ் இன் ஜென்ரல் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இதை பேஸ் பண்ணி தான் இந்த மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐடி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நல்லா பண்ணுச்சு. ஆக்சுவலாக எஸ்பெஷலி இன்ஃபோசிஸ் இது வரைக்கும் ரீச் ஆகாத லெவல் 1825 அது மாதிரி ரீச் ஆகிட்டு அப்புறமேல இந்த ஹோல் மார்க்கெட் டவுன் ஆகும்போது அதுவும் டவுன் ஆகிடுச்சு. பட் வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது இந்த இதில், அதுதான் உங்ககிட்ட கேட்கலான்னு நான் நினைக்கிறேன். நான் சரி, இன்ஃபோசிஸில் வந்து எல்லா மீடியாவும் அனலிஸ்ட்டும் ஒரு பாயிண்ட்டை சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பெட்டர் தென் ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் குவார்ட்டர், பெட்டர் தென் ப்ரீவியஸ் குவார்ட்டர்னு கூட சொல்லிட்டாங்க. இப்படி இருந்தும் ஏன் அது மாதிரி சொன்னாங்கன்னு அவங்களால கெஸ் பண்ண முடியுமா? இல்லாட்டா என்ன ரீசன் அவங்களால சொல்ல முடியுமா? ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 7,975 கோடி, இப்போ வந்து 6,368 கோடி தான் குறைஞ்சு தானே இருக்கு. அப்போ எப்படி அதை வச்சு நம்ம சொல்ல முடியும் நம்ம நல்லா பண்ணிட்டாங்க இனிமேல் ஒரு ஏன் 1825 வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு இதுக்காக கொடுத்துருக்கு? கைடன்ஸ் கொடுத்துருக்கதால சொல்கிறாங்களோ? இல்லை டெஃபினட்டாக இல்லை. இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க? இல்லாட்ட 2 சான்ஸ் எடுத்துக்கோங்க. 2 சான்ஸ். அமெரிக்கன் மார்க்கெட் ரெவன்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இப்போ பிஎஃப்எஸ்ஐ செக்மெண்ட் மட்டுமே எடுத்தோம்னாலும் 13,552 கோடியாக இருந்தது, இப்போ 13,924 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இல்லை இதுவும் இல்லை. நான் என்ன ஆன்சர் எதிர்பார்க்கணும் அதை சொல்லணும், அப்போ தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன். இதெல்லாம் காரணமாக இருக்கலாம், பட் எனக்கு வேணுங்கிற ஆன்சர் நீங்கள் சொல்லணும். அதான் நெத்தி அடின்னு சொல்லுவாங்களே, அது சொல்லி. ஓகே, உங்களுக்கு வேணுங்கிற ஆன்சர்னா நாராயணமூர்த்தி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தார், ஒரு நியூஸ் எல்லாம் சொல்லியிருந்தார். அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே டேக்ஸ் ஃபைலிங் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த விஷயத்தை தான் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ரீஃபண்ட் வந்து ப்ராஃபிட்டில் ஆட் ஆகிருக்கிறதுனால அதிகமான அதுதான் நான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட இருந்து. ஓகே. சரி, ஆக்சுவலாக வந்து போனத குவார்ட்டரில் வந்து ஒன் டைம் இன்கம் ஒன்று வந்திருக்கு, அதர் இன்கம். அது வந்து ஆடிங் ஆர் பூஸ்டிங் த ப்ராஃபிட். ஸோ அதை ஒன் டைம் இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அதை கன்சிடர் பண்ணி எலிமினேட் பண்ணால் அது வந்து நிலை 1,900 crores இருக்குது. ஸோ அதனால வந்து அதை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அதை எடுத்துட்டு சும்மா பார்த்தா அப்படின்னா சீக்வென்ஷியலும் க்ரோ ஆகிடுச்சு. தென் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணாலும் க்ரோத் இருக்குது, ஸ்மால் க்ரோத் இருக்குது. அதை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால எல்லா மீடியாவும் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, தட் க்ரோயிங் அப்படின்ட்டு. ஏன்னா நியர்லி 2 years நான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஐடி கம்பெனிஸ் எல்லாமே, எஸ்பெஷலி அந்த டாப் 5 கம்பெனிஸ். அதனால எனி ஸ்மால் ஒரு குட் நியூஸ் இருந்தால் கூட அதை பெருசாக ஆக்கி எல்லா பேப்பர்லேயும் அதை பற்றி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இதுவும் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்ஃபோசிஸ் கம்பெனியோட ரிசல்ட்டும் இந்த கூகுள் ஷீட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. மெம்பர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதில் குட் அண்ட் பேட் அக்லி பார்ட் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். இதில் இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ண ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்தமாக பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.